இப்போ இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்தியாவுக்கு எதிராக அவங்க பயங்கரமாக போரிடுறாங்க. எவ்வளோ செலவு, எவ்வளோ உயிர் சேதம். இப்போ பாகிஸ்தானே பார்த்தீங்கன்னா துறைமுகமெல்லாம் அழிஞ்சு போச்சு. இங்கேருந்து இந்தியா போடுற எல்லா குண்டும் பாகிஸ்தான் மேலே விழுது. எதுவுமே தடுத்து நிறுத்தப்படலை. அப்போ எவ்வளோ அழிவுகளை அது சந்திச்சிருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவன் உண்மையிலே அவன் வந்து ஒரு முட்டா பை தான் பாகிஸ்தான்காரன். உண்மையிலே அவன் வந்து அறிவாளியாக இருந்தால், புத்தி கொஞ்சமாவது இருந்தால், இந்த மாதிரி 26 பேரை சுட்டு கொன்னால அப்போவே என்ன பண்ணியிருக்கணும், அந்த பயங்கரவாதிகளை பிடிச்சி ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தண்டிச்சிருக்கணும். அல்லது பிடிச்சி இந்தியாக்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். பயங்கரவாத முகாம்களை அந்த பாகிஸ்தானே அழிச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு தன்னுடைய தப்பை அப்போ இவன் வந்து அந்த பயங்கரவாதிகளோட ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ண போய் தானே வந்து அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறான் பாருங்கள். இந்த இப்போ பயங்கரவாதிகளை பாதுகாக்கிறதுக்காக பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரிடுறதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு எதிராக போரிட்டுருக்கான். தன்னுடைய மக்களெல்லாம் இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தான் வேறு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ கூட அவன் வந்து அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா இவ்வளோ பிரச்சனையும் ஒன்றால் தான்டா வந்தது, நீ பேசாமல் இருந்திருந்தேன்னா நீ எதுக்கு அங்கே போய் இந்தியாவுக்குள்ளே போய் நுழைஞ்சு அந்த 26 தீவிரவாதிகளையும் நீ சுட்டு கொன்னா ஒன்றால் தான் பாரு. இப்போ பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் போது கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்து கடன் வாங்கி சண்டை போட வேண்டிய நிலைமைக்கெல்லாம் வருது. எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி பாகிஸ்தானில் இறந்து போயிருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த 4 பயங்கரவாதிகள் தான். அந்த 4 பயங்கரவாதிகள் மட்டும் கிடையாது, பயங்கரவாத தீவிரவாத முகாம்கள் அங்கே இருக்குது நிறைய பாகிஸ்தானில். அப்போ அவங்க தானே இந்த மாதிரி இவ்வளோ இந்த போருக்கு காரணம். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி போர் வருவதுக்கு முன்பே இது வர்றதுக்கு நீங்கள் தான்டா காரணம், பேசாமல் இருந்தீங்கன்னா எதுக்கடா இவ்வளோ பிரச்சனை இந்த மக்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி ஏதாவது ஒரு நடவடிக்கையில் நீ இறங்குனியா? எதுவுமே பண்ணலை. நாங்கள் இல்லைன்னு தான் சாதித்தேன். இப்போ கூட பாரு, இவ்வளோ போர் நடக்குது, அப்போ கூட இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக நீ எதுவுமே பண்ணல. பயங்கரவாதிகள் அங்கே பாதுகாப்பாக தான் இருக்கிறான். அப்போ உனக்கு அந்த பயங்கரவாதிகள் தான் முக்கியம். உன் நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை, உன்னுடைய நாட்டு பொருளாதாரம் உனக்கு முக்கியம் இல்லை, அங்கே இருக்கிற கட்டமைப்புகள் எதுவுமே உனக்கு முக்கியம் கிடையாது. இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடணும், இந்தியாவை அழிக்கணும், அந்த கெட்ட பூத்தி தான் உனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லை, உனக்கு ஒரு நல்ல எண்ணமே இல்லை. அங்கே இருக்கிற நீ உன்னுடைய தைரியத்தினால்தான் அவன் வந்து காஷ்மீரில் வந்து சுற்றுலா பயணிகளை சுட்டுக்கொள்கிறான். அப்போது நீ கொடுக்குற அந்த தைரியம் தான் அவனுடைய காரணமாக இருக்கா? ஒருவேளை நீ தான் அவனுக்கு இந்த கூலிப்படையை அனுப்பிச்சு இந்த வேலை பார்த்துருக்குற. பாகிஸ்தான்காரன் தான் என்ன பண்ணியிருக்கான்னா, பயங்கரவாதிகளை தூண்டி விட்டுருக்குறான். பயங்கரவாதிகள் என்கிற போர்வையில் இதுக்கு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இது பயங்கரவாதிகள் அப்படிங்கிற அந்த போர்வையில் நீ என்ன பண்ணியிருக்க, இந்தியா மீது இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் கேட்டால் நீ சொல்லிடலாம், எதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இது பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிடலான்னு நினச்ச. ரொம்ப புத்திசாலித்தனமாக. இப்போ வந்து இப்போ என்னாச்சு, இந்தியா டைரெக்டாக நாங்கள் தீவிரவாத குழுக்களை தான் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 9 தீவிரவாத குழுக்களை அழித்தாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருது. சரி, அப்போ கூட நீ என்ன பண்ணுற, இவ்வளோ சண்டைக்கு காரணம் இந்த பயங்கரவாதிகள் தானே, அப்போ அவங்கள நம்ம அதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறியா? ஒன்றால் தாண்டா இவ்வளோ இந்தியாக்காரன் நம்மளை அடிக்கிறான், நம்ம மக்கள்லாம் சாவுறாங்க, நம்ம கட்டமைப்புகள்லாம் வீணாக போகுது, துறைமுகம்லாம் அழிஞ்சு போகுது, அப்போ ஏதாவது பண்ணுறியா? அதுவும் பண்ணல. அப்போ பாகிஸ்தான் திட்டமிட்டு பயங்கரவாதிகளை தூண்டி விட்டு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரியுது. அதனால் வந்து அதற்குரிய தண்டனையை தான் அனுபவிக்கிறாங்க. அப்புறம் நம்ம நாடு இந்தியாவும் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக போச்சு. நம்ம தலைவர் மோடிக்கு என்னென்னா, இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பீகார் தேர்தலில் மக்களுடைய உணர்ச்சிகளை வந்துட்டு பீகார் தேர்தலுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வர பாராளுமன்ற தேர்தல் இனிமேல் நம்ம வந்து பிரதமர் பதவியில் ஒரு நிலையான இடத்தையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்துக்காகவும் இந்த போரை வந்து ரொம்ப நல்லா வேகமாக பிடிச்சி பண்ணிகிட்ருக்கார். அதனால் இந்த பாகிஸ்தான்காரன் வந்து அவன் நாட்டையும் கெடுத்து இந்தியாவையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான்.